கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வசனங்களை வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். பாருங்க, இந்த வசனம் விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். பாருங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, சில கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படி தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தாங்குவாங்க. எப்போ நீ வழியில நடக்கும்போது, நீ போகும் வழி, அதாவது நீங்க வழியில போகும்போதுதான் தேவ தூதர்கள் தாங்க முடியும். நீங்க வழி தப்பி போகும்போது அங்க தூதர்கள் வரமாட்டாங்க இல்லையா? அப்போ நீ வழிகளில் நடக்கும் போதுதான் உனக்கு பாதுகாப்பு. அததான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வழிகளில் நடக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. ஆனா ஆண்டவருடைய வழிகளை விட்டு நீங்க விலகும் போது அங்கே பிசாசானவன் வருகிறான். அப்போ ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி பிசாசுக்கு ஏற்ற அந்த துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறதுனால சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில வறுமைகள், இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ அததான் இங்க வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. அப்போ நீ கர்த்தர்கிட்ட இன்னும் திரும்பாம இருக்கீங்க. அதனால சில பிரச்சனைகளை, சில சிக்கல்களை, சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு நாளைக்கு என்னை விட்டு நீ தூரமாவே இருப்ப, நீ என்கிட்ட திரும்பு என்று தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நீ எவ்வளவோ அக்கிரமம் செஞ்சதுனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு சம்பவித்ததை தவிர நீ சரியா இருந்ததுனால இந்த காரியம் உனக்கு நேரிடல. நீ என்ன அக்கிரமங்களை செஞ்சியோ அதை இன்னைக்கு நீ என்னிடத்திலே திரும்பி நீ அதை சரி செய்து கொள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை ஒரு சிலர் நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நீங்க கிட்ட வந்து, ஆண்டவரே என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிங்க, என் பாவத்தை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் மீது கிருபையா இருக்கிறார். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திலே நீங்கள் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு, அதாவது கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், வார்த்தைகளை கொண்டு நீங்க கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி, தேவரே எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி. அப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி நீங்க ஜெபிக்கணும்னு கூட ஆண்டவர் சொல்லி தரார் பாருங்க. என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி போடுங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் செஞ்ச அக்கிரமத்தினாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டேன். இனி நான் இந்த அக்கிரமத்தை செய்யாதபடிக்கு எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே தேவன் இன்றைக்கு நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த உபத்திரவங்களில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு முழு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்போ எப்படி ஜெபிக்கணுமா? எங்களை தயவாய் ஏற்றுக்கோங்கப்பா, உமக்கு விரோதமா உங்களை கோபப்படுத்துற மாதிரி நான் எவ்வளவோ காரியங்களை செஞ்சுட்டேன் ஆண்டவரை, என்னை மன்னிச்சிருங்க, என்னை தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்போ விடுதலையாக்கின பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்க நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். அன்றைக்கெல்லாம் காளைகள் செலுத்தினாங்க, இன்றைக்கு நீங்க ஸ்தோத்திர பலி, நன்றி பலிகளை ஆண்டவருக்கு மனதார கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்தணும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் எல்லா அக்கிரமத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னிக்க இருக்கிறார். தேவனுக்கு நீங்க ஸ்தோத்திர பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாத நல்ல வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய ஜனங்களிடத்திலே நீர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறீர். அக்கிரமங்களை விட்டு என்னிடத்திலே திரும்பு என்று நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர சாமி ஆண்டவரே, உடைய ஜனங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்பட்டு நீர் பேசுகிறீர். உடைய ஜனங்களை நீர் கைவிடாத தேவன், நீர் கைவிட தெரியாத தேவன் ஆண்டவரே. உடைய ஜனங்களின் மீது நீர் இரக்கமாய் இருக்கிறீர், கண்ணோக்கமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் ஆண்டவரே அப்பா பின்மாறி போகக்கூடாது என்று ஆண்டவரே, ஒருவரும் உங்களை விட்டு விலகிவிடக் கூடாது என்று ஆண்டவரே நீர் விரும்புகிற தேவன். அப்பா உடைய உள்ள கைகளில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற அக்கறை கொண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஜனங்கள்
ஜனங்கள் எல்லா அக்கிரமங்களை விட்டு விலகி உம்மிடத்திலே வந்து மனம் திரும்பி ஆண்டவரே தயவாய் உம்மிடத்திலே வார்த்தைகளை கொண்டு செபிக்க தகப்பனை உதவி செய்யுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களிடத்திலே ஒரு நல்ல மன திரும்புதலை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புங்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.